ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவங்களை மறைக்கவே கூடாது. மனிதரிடத்தில் மறைக்கலாம், உலகத்தினிடத்தில், உறவுகளிடத்தில், சொந்த பந்தங்களிடத்தில் நாம் மறைத்து விடலாம். ஆனால் தேவனிடத்தில் மட்டும் மறைக்கவே கூடாது. வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னால் வாழ மாட்டான் என்று அர்த்தமில்லை. அநேகர் பாவம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விகளை கேட்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னா வாழுவான், ஆனால் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. வெளிப்புறமாக சிரித்து பேசலாம், தன் மனசாட்சி மனதில் ஒரு காரியம் அப்படியே இறுக்கி கொண்டே இருக்கும். ஆகவே தன் பாவங்களை நம்ம மறைக்கவே கூடாது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து, எவனுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று சொல்கிறார். அப்போ அடக்கி வைத்தனா பிரச்சனை. பாவத்தை அடக்கி வைக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் கொண்டு போய் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். 5வது வசனம் சொல்லுகிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்முடைய பாவத்தின் தோஷத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அடுக்கி வைக்கக்கூடாது, மறைத்து வைக்கக்கூடாது, தன் பாவங்களை மூடி வைக்கக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும் தேவனிடத்தில் போய் மனம் திறந்து ஓப்பனாக சொல்லுவோன்னு சொன்னால் நிச்சயமாகவே எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அக்கிரமத்தை பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவம் செய்ததாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ரகசிய பாவங்களாக இருக்கட்டும், அந்தரங்க பாவங்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் பாவத்தை மறைக்காதீங்க, ஒரு நாள் குற்ற செயல்களை மறைக்காதீங்க, மூடி போடாதீங்க. தேவனுக்கு தெரியாது நினைத்து கொண்டு இருக்காதீங்க. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், மனுஷத்தில் அறிக்கையிட்டால் மன்னிக்க மாட்டாங்க. தேவ சமூகத்துக்கு போங்க. நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடக்கி வைக்காதீங்க, மறைத்து வைக்காதீங்க. தன் வாழ்வடையவே முடியாது. ஆகவே நம் தேவனிடத்தில் போய் எல்லா பாவத்தையும் மறைக்காமல் ஓப்பனாக அறிக்கை செய்து கண்ணீர் விட்டு கதறி அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆகவே நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, ஆழத்தில் மன்னிப்பு கிட்ட ஒரு துளி ரத்தம் போதும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் சிவேறு இருக்கிற வெண்பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் மூடி வைக்காதீங்க, ஒரு நாளும் மறைத்து வைக்காதீங்க, ஒரு நாள் பாவத்தை சேர்த்து கொண்டே போகாதீங்க. அறிக்கை செய்து தேவனுக்கு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நம்மை பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பண்ணி வருகிறோம். இந்த நாளில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனை நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ திருவத்தாகப்பா. இந்த காலைகள் உணர்ச்சி எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த ரகசியம், அந்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தேவப்பா அந்த சமூகத்தை கொண்டு போய் எங்களை ஒரு விஷயம் தயவாய் கழுவி சுத்திகரிங்க. இந்த ரத்தம் அந்த ஜனங்கள் விரட்டாண்டவரை எல்லாம் அறிக்கை செய்ய நாவை திறந்து அறிக்கை செய்யட்டும். இருதயத்தை விட்டு விலகி போகட்டும். ஒரு அற்புதம் செய்யுங்க, விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.